அருணாச்சல பிரதேசம், மிசோரம் மாநிலங்களின் உதய நாள் விழா புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் மாளிகை வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஹைதராபாத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்று பேசினார். ஜிப்மர் மருத்துவமனை, புதுச்சேரி பல்கலைக்கழகம், புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் கல்வி பயிலும் அருணாச்சல பிரதேசம், மிசோரம் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். ஹைதராபாத்தில் உள்ள கவர்னர் தமிழிசை வீடியோ கான்பரன்ஸ் மூலம் விழாவில் பங்கேற்றார். கவர்னர் செயலர் அபிஜித் விஜய் சௌத்ரி விருந்தினர்களை கௌரவித்தார். மிசோரம் மாநில மாணவர்கள் குழு பாடல்களை பாடினர். கவர்னர் தமிழிசை இணையம் வழியாக பேசிய போது அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் மாநிலங்களிலிருந்து காவலர்கள், டாக்டர், ஆசிரியர்கள், IAS அதிகாரிகள் பலர் இங்கு வந்து பணியாற்றுகின்றனர். புதுச்சேரி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு நன்றி. பிரதமரின் முன்னெடுப்பால் இதுபோன்று நடக்கும் நிகழ்ச்சிகள் மூலம் ஒன்றிணையும் நாம் எப்போதும் ஒற்றுமையோடு இருப்போம் என்றார். புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறை மூலம் விவசாய கூட்டுறவு சங்கங்களின் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 18 பிரதம கூட்டுறவு விவசாய சங்கங்களுக்கும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி டிராக்டர்களை வழங்கினார். புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறை மூலம் விவசாய கூட்டுறவு சங்கங்களின் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நடப்பு நிதியாண்டில் புதுவை பிராந்தியத்தில் செயல்படும் 16 பிரதம கூட்டுறவு விவசாய சங்கங்கள் மற்றும் காரைக்கால் பிராந்தியத்தில் 2 பிரதம கூட்டுறவு விவசாய சங்கங்களுக்கும் டிராக்டர் கொள்முதல் மானியமாக தலா 4,35,000 ரூபாய் முதல் 4,50,000 ரூபாய் வரை வழங்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி அனைத்து 18 பிரதம கூட்டுறவு விவசாய சங்கங்களுக்கும் டிராக்டர்களை வழங்கினார். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், குடிமைப்பொருள் வழங்கல் துறை, நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்தே சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், கூட்டுறவுத்துறை செயலர் நெடுஞ்செழியன், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தையா ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பாஸ்கோ பாசெக் ஊழியர்கள் நிலுவை சம்பளம் கேட்டு சட்டசபை நோக்கி சென்ற ஊர்வலத்தில் போலீசாருக்கும் ஊழியர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. பாஸ்கோ பாசெக் ஊழியர்கள் நிலுவை சம்பளம் கேட்டு பாலாஜி திரையரங்கம் அருகில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சென்று சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயன்ற போது ஊர்வலத்தை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் போலீசாருக்கும் ஊழியர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரியில் அரசு அமைந்தவுடன் நிலுவை சம்பளம் அளித்து மூடி கிடக்கும் அரசு சார்பு நிறுவனங்களை திறந்து செயல்படுத்தப்படும் என வாக்குறுதி அளித்தார்கள். 3 ஆண்டுகள் ஆட்சி பூர்த்தி செய்த நிலையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் ஆக்கப்பூர்வமாக எந்த நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து பாஸ்கோ பாசெக் ஊழியர்கள் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்திற்கு AITUC மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமை வகித்தார். பாசெக் சங்க பொறுப்பாளர்கள் முத்துராமன், ரமேஷ், தரணிராஜன், கோவிந்தராஜ், மூர்த்தி, மணி, கண்ணன், பாப்ஸ்கோ சங்க பொறுப்பாளர்கள் ரமேஷ், ஜெய்சங்கர், பிரபு, வேலு மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மாசி மகத்தை முன்னிட்டு வைத்திக்குப்பம் கடற்கரையில் அரசு சார்பில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. மாசி மகத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான தீர்த்தவாரி நிகழ்ச்சி வரும் 24ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்காக அரசு சார்பில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் வெயிலில் அவதிப்படாமல் இருக்க பந்தல் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கடலோர பகுதியில் பொதுமக்கள் இறங்கி செல்வதற்கு வசதியாக பாறைகள் சரி செய்யப்பட்டுள்ளது. தடுப்பு வேலிகள் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. தீர்த்தவாரி நடக்கும் வைத்திக்குப்பம் கடற்கரை மற்றும் சுவாமிகள் வரும் பாதைகள் அனைத்தும் சீரமைக்கும் பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் போலீசாரும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். கூட்டம் அதிகம் உள்ள இடங்களில் கண்காணிப்பு கேமரா, ஆளில்லா விமானம் ஆகியவை பறக்கவிடப்பட்டு கண்காணிக்கப்பட உள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர முறையை ரத்து செய்ய கோரியும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டியும் SDPI கட்சியினர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில SDPI கட்சியின் கிழக்கு மாவட்டம் சார்பாக மின்னணு இயந்திர வாக்குப்பதிவு முறையை ரத்து செய்ய கோரியும் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த கோரியும் மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கிழக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மூசா சாஹிப் வரவேற்புரையாற்றினார். புதுச்சேரி மாநில SDPI கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் பரகத்துல்லா, புதுச்சேரி மாநில SDPI கட்சியின் தலைமை பேச்சாளர் அப்துல்லா, மாநில செயலாளர் ரஃபீக் மன்சூர், புதுச்சேரி மாநில திராவிடர் கழக மாநில தலைவர் சிவவீரமணி, புதுச்சேரி மாநில மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க தலைவர் முருகானந்தம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு தங்களது கண்டனம் மற்றும் கருத்துரைகளை பதிவு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில SDPI கட்சியின் துணைத் தலைவர் அனிஃபா, பொருளாளர் முகமது காசிம், வடக்கு மாவட்ட தலைவர் ஷாஜகான், மத்திய மாவட்ட தலைவர் முகமது ஃபாரூக், தெற்கு மாவட்ட தலைவர் இக்பால் பாஷா, மேற்கு மாவட்ட தலைவர் இலியாஸ், வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் முஸ்தபா ஹுசேன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் ஜோசப் மரியதாஸ், உப்பளம் தொகுதி தலைவர் ஜாவித் மியான், வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் சரத் பாஷா உட்பட ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.
இறுதியாக வடக்கு மாவட்ட செயலாளர் சாகுல் அமீத் நன்றி உரையாற்றினார். மணவெளி பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 நபர்களை அரியாங்குப்பம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கஞ்சா விற்பனை நடைபெற்று வருவதாக காவல்துறையினருக்கு தகவல் வந்துள்ளது. இதனையடுத்து காவல் ஆய்வாளர் கலைச்செல்வம், துணை ஆய்வாளர் சிவபிரகாசம் ஆகியோர் தலைமையில் குற்றத்தடுப்பு பிரிவு காவலர்கள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் மணவெளி அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே நேற்று சிலர் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதாக ரகசிய தகவல் வந்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்றபோது 3 நபர்கள் சந்தேகத்திற்கு இடமான நிலையில் இருந்துள்ளனர். அவர்களை பிடித்து விசாரணை செய்ததில் இவர்கள் முருங்கம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த திவாகர், அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த தனுஷ், பிரகதீஸ்வரன் என தெரிய வந்துள்ளது. இவர்கள் மூவரையும் கைது செய்து வழக்கு பதியப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 10,000 ரூபாய் மதிப்புடைய 90 கிராம் கஞ்சா பொட்டலம், 3 செல்போன்கள் மற்றும் ஒரு இருசக்கர வாகனம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. மக்கள் பிரதிநிதியாக வேண்டும் என்பதுதான் எனது எண்ணம். இருந்தாலும் அது ஆண்டவனும் ஆள்பவனும் தான் முடிவு செய்வார்கள் என 3 ஆண்டுகள் பதவியேற்று நிறைவு பெற்ற கொண்டாட்டத்தில் கவர்னர் தமிழிசை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் பதவியேற்று 3 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை ஆளுநர் மாளிகையில் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுடன் கொண்டாடினார். இதில் கடந்த 3 ஆண்டுகளில் அவர் செய்த பணிகள் குறித்த புத்தகத்தை ஆளுநர் வெளியிட அதனை தலைமைச் செயலாளர் சரத் சவுகான் பெற்றுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், 3 ஆண்டுகள் எப்படி ஓடியது என்பது ஆச்சரியமாக உள்ளது. உங்களோடு இணைந்து மகிழ்ச்சியாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் என்றார். எனது பயணம் கடுமையான பயணம்தான். நான் எனது தந்தையுடன் பயணிக்காமல் எதிர் இயக்கத்தில் சேர்ந்து என்னை உயர்த்தி கொண்டேன் என குறிப்பிட்ட தமிழிசை, ஆளுநர் பதவியில் அதிகமான முதல்வர்கள் பார்த்ததில் பெருமை கொள்கிறேன். 4 முதல்வர்களை என் பதவியின் போது பார்த்து பயணித்துள்ளேன் என்றார். செப்டம்பர் 17ஆம் தேதி வந்தால் 25 ஆண்டுகள் நான் பொது வாழ்க்கை அரசியலில் இருந்துள்ளேன். மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்று கூறிய தமிழிசை, மக்கள் பிரதிநிதியாக வேண்டும் என்பதுதான் எனது எண்ணம். இருந்தாலும் அது ஆண்டவனும் ஆள்பவனும் தான் முடிவு செய்வார்கள். என்னை வேறு மாநிலத்தை சேர்ந்தவர் என்று அடையாளப்படுத்த வேண்டாம். இந்த தொகுதியில் தான் போட்டியிடுவேன் என கூறவில்லை. எந்த வழிகாட்டுதல் வருகிறதோ அதன்படி செயல்படுவேன் என்று குறிப்பிட்டார். புதிய சட்டசபை கட்டுவதற்கான கோப்பு என்னிடம் இல்லை. மேலும் சட்டப்பேரவை கட்டுவதில் குறிப்பிட்ட செலவினங்களில் சந்தேகம் இருந்தது. இவ்வளவு செலவினங்கள் தேவையா என விவாதத்தில் இருந்தது, அவ்வளவுதான் என்று விளக்கமளித்தார். புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கொரோனா காலத்தில் சுகாதாரத்துறையில் 2020ஆம் ஆண்டு 260 செவிலியர்கள் கூடுதலாக பணி நியமனம் செய்யப்பட்டனர். இவர்கள் கொரோனா காலத்தில் வீடு வீடாக சென்று தடுப்பூசி போடுவது, விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மற்றும் கொரோனா நோயாளிகளுக்கு பணிவிடைகள் செய்வது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வந்தனர். கடந்த 3 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த இவர்களை கடந்த 2023ஆம் ஆண்டு புதுச்சேரி அரசு பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டனர். கொரோனா காலத்தில் பணியமர்த்தப்பட்ட தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களையும் நடத்தி அரசுக்கு கோரிக்கை மனுவும் அளித்திருந்தனர். ஆனால் அரசு அதற்கு செவி சாய்க்கவில்லை. இந்த நிலையில் கொரோனா காலத்தில் பணிபுரிந்த தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளனர். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் இந்த உத்தரவை இதுவரை புதுச்சேரி அரசு செயல்படுத்தவில்லை. இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் சுதேசி பஞ்சாலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில பூர்வீக ஆதி திராவிட அரசு அலுவலர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கூட்டமைப்பு தலைவர் ராமலிங்கம் தலைமை தாங்க பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். காரைக்கால் மாவட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இலவச மடிக்கணினியை வழங்கினார். புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம் கடந்த வாரம் புதுச்சேரியில் தொடங்கப்பட்டு மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினியை புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இன்று வழங்கினார். நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா, மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் உள்ளிட்ட ஏராளமானவர் கலந்து கொண்டனர். இத்திட்டத்தின் மூலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 15 மேல்நிலை பள்ளிகளைச் சேர்ந்த 3349 மாணவர்கள் பயன்பெறுகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 10 பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் அமைச்சர் கலந்து கொண்டு மடிக்கணினிகளை வழங்க உள்ளார். கேரளாவில் நடைபெற்ற சிறுவர் மற்றும் சிறுமியருக்கான ஜூனியர் தென்மண்டல அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டியில் சிறப்பாக விளையாடி பதக்கங்களுடன் திரும்பிய புதுச்சேரி அணியினருக்கு ரயில் நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது.
இந்திய அரசின் விளையாட்டுத் துறையால் அங்கீகரிக்கப்பட்ட டென்னிஸ் பால் கிரிக்கெட் தேசிய மற்றும் மண்டல மற்றும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி விளையாட்டு வீராங்கனைகளை ஊக்கப்படுத்தி வருகிறது. மேலும் டென்னிஸ் பால் கிரிக்கெட் விளையாட்டு புதுச்சேரியில் வளர்ந்து வரும் ஒரு விளையாட்டாக திகழ்கிறது. இதில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர் பயிற்சி பெற்று வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி அரசின் அங்கீகாரம் பெற்ற டென்னிஸ் பால் கிரிக்கெட் சங்கம் சார்பில் கேரளா மாநிலம் பாலக்காடு எனும் பகுதியில் நடைபெற்ற சிறுவர் மற்றும் சிறுமியர்களுக்கான ஜூனியர் தென்மண்டல அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா ஆகிய 6 மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்றனர். பல்வேறு அணிகளுடன் நடைபெற்ற போட்டியில் புதுச்சேரி சிறுமியர் அணி 2ஆம் பரிசு மற்றும் சிறுவர் அணி 3ஆம் பரிசு பெற்ற புதுச்சேரி டென்னிஸ் பால் கிரிக்கெட் சங்கத்திற்கும் மற்றும் புதுச்சேரி மாநிலத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே சிறப்பாக விளையாடி பதக்கங்களுடன் திரும்பிய இரு அணியினருக்கும் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி டென்னிஸ் பால் கிரிக்கெட் சங்கத்தின் செயலாளர் ரத்ன பாண்டியனுக்கு பெற்றோர்கள் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் சார்பில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் அணியை செம்மையாக வழிநடத்திய பயிற்சியாளர்கள் மதனகோபால், ஜனார்த்தனன் மற்றும் ஜெசிமால் ஆகியோருக்கு பெற்றோர்கள் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் சார்பில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். பாண்டிச்சேரி தேசிய புள்ளியியல் துறை துணை வட்டார அலுவலகம் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு வினாடி வினா போட்டி முருங்கம்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு உதவி முதல்வர் ஸ்ரீ சீதா தலைமை தாங்கினார். மாநில புள்ளியியல் இயக்குனர் சுபா மற்றும் இணை இயக்குநர்கள் அனிதா பார்த்தசாரதி மற்றும் சந்திரசேகர் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி தேசிய புள்ளியியல் துறை மூலம் பல்வேறு மாதிரி கணக்கெடுப்புகள் எடுக்கப்படுவது குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் வினாடி வினா போட்டி நடைபெற்றது. தேசிய புள்ளியியல் துறை புதுச்சேரி துணை வட்டார அலுவலகம் முதுநிலை அதிகாரி பாலாஜி வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கம், சான்றிதழ் வழங்கி பேசுகையில், புள்ளியியல் துறை சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு மாதிரி கணக்கெடுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. இது குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. எனவே புள்ளியியல் துறை சார்பில் நடத்தப்படும் கணக்கெடுப்பிற்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என தெரிவித்தார். நிகழ்ச்சியில் புள்ளியியல் துறை அலுவலர்கள் பாண்டியராஜ் மற்றும் துபாய் தத்தா மற்றும் ஏனைய புள்ளியியல் அலுவலர்கள், பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதியில் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டையை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் உப்பளம் தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் நிதி உதவி பெறுவதற்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. கழக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பயனாளிகளுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினார். மேலும் அலுவலகம் வர இயலாத நிலையில் உள்ள பயனாளிகளுக்கு அவர்களின் வீடு தேடி சென்று அடையாள அட்டையை வழங்கினார். நிகழ்வின் போது திமுக நிர்வாகிகள் ஹரிகிருஷ்ணன், நோயல், ராஜி, விநாயகமூர்த்தி, ராகேஷ், பாலாஜி, ரகுமான் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.